ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். OnePlus கிட்ட இருந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக OnePlus Nord CE2 Lite அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனாக வர ஏப்ரல் 28 லான்ச் பண்ண போகிறாங்க. இது அஃபீஷியலாக OnePlusஐ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய லான்ச் ஈவெண்ட் ஏப்ரல் 28 நடக்க போகுது. அந்த லான்ச் ஈவெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அப்படி வரப்போகிற OnePlus உடைய இந்த ஃபர்ஸ்ட் பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இவங்க இன்க்ளூட் பண்ணி கொடுக்க போகிறாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக என்னெல்லாம் இருக்க போகுது, எல்லாத்தையும் வாங்க டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த OnePlus Nord CE2 Lite ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் லுக் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றின எக்ஸாக்டான டீடைல்ஸ் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கல. மேபி இவங்களுடைய ப்ரீவியஸ் Nord CE எல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போதைக்கு இவங்க இந்த லான்ச் ஈவெண்ட்டுக்காக ஒரு சின்ன போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டரில் இவங்க இந்த லான்ச் ஈவெண்ட்டில் லான்ச் பண்ண போகிற அவங்களுடைய 3 ப்ராடக்ட், இந்த OnePlus Nord CE2 Lite அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இது கூடவே OnePlus 10R அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அதே மாதிரி OnePlus Buds ஒன்று வரப்போகுது. ஸோ இந்த 3 ப்ராடக்டுடைய லைன் டிராயிங் ஒன்று அங்கே ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த லைன் டிராயிங் பேட்டர்ன்ல தான் இந்த ஸ்மார்ட் போனுடைய அவுட்லுக் டிசைன் அப்படின்றது இருக்க போகுது. பட் அந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய லைன் டிராயிங் பேட்டர்ன்ல எது இந்த OnePlus Nord CE2 Lite உடைய டிசைன் அப்படின்றது நமக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர்ல ரெண்டு டிராயிங் ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல ஏதோ ஒரு டிசைன் பேட்டர்ன்ல தான் இந்த OnePlus Nord CE2 Lite அப்படின்ற ஸ்மார்ட் போன் வரப்போகுது. எந்த டிசைனா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிடுங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற ஸ்பெக் ஷீட் வைஸ் என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த ஸ்மார்ட் போன்ல இன்க்ளூட் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படின்ற டீடைல்ஸை பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்ப்ளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் யூசுவலா OnePlus ஸ்மார்ட் போன் அப்படினாலே அவங்க ஃப்ளூயிட் AMOLED டிஸ்ப்ளே தான் எப்பவும் கொடுப்பாங்க. பட் ஆனால் இந்த வாட்டி இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன் அப்படின்றதுனால AMOLED டிஸ்ப்ளேவை கட் பண்ணிட்டு LCD பேனலுக்கான டிஸ்ப்ளேவோட வந்திருக்காங்க. 6.59 இன்ச்சஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்ப்ளேக்கு பதில் LCD டிஸ்ப்ளேவோட இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி ரெஃப்ரெஷ் ரேட்டை பற்றின எக்ஸாக்டான டீடைல்ஸ் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கல. மேபி 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டை இருக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. பட் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் காம்பீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் பத்தவே பத்தாது. மினிமம் 90 ஹெர்ட்ஸ் இல்ல அப்படின்னா LCD டிஸ்ப்ளே தான் கொடுக்குறாங்க. AMOLED டிஸ்ப்ளே இல்ல அப்படின்றதுனால 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பட் என்ன எக்ஸாக்டான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்ப்ளேல நமக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லுங்க. நான் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் தான் எதிர்பார்க்கிறேன். மற்றபடி டிஸ்பிளேக்கு அடுத்தபடியாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க ரீசெண்டாக OnePlus 10 சீரிஸில் கொண்டு வந்த மாதிரி 5000 mAh ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டியை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த OnePlus Nord CE2 Lite ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், ஓகே, ஒரு நல்ல டீசெண்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் நல்ல டீசெண்டான பேட்டரி லைஃப் தான். அண்ட் அது கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிற ப்ராசஸர் என்ன சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இன்க்ளூட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா ரீசெண்டாக OnePlus லான்ச் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தோம்னா Mediatek சிப்செட்டை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Snapdragon சிப்செட்டை விட்டுட்டு Mediatek பக்கம் OnePlus போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது நிறைய OnePlus ஃபேன்ஸுக்கு அன்சாட்டிஸ்ஃபேக்டடான ஒரு ஃபீச்சராக இருக்குது. Mediatek பதில் Snapdragon சிப்செட்டோட கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்தாலும் இதில் நமக்கு Snapdragon ப்ராசஸை இன்க்ளூட் பண்ணியே கொண்டு வர போகிறாங்க. அந்த வகையில் பட்ஜெட் செக்மெண்ட்ல இப்போ Snapdragon கிட்ட இருந்து மோஸ்ட் பாப்புலர் சிப்செட்டாக இருக்கக்கூடிய Snapdragon 695 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட் தான் இந்த OnePlus Nord CE2 Lite ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு எடுத்துட்டு வர போறாங்க. அந்த வகையில் இந்த Snapdragon 695 அப்படின்ற சிப்செட் கண்டிப்பாகவே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். ரீசெண்ட் டைம்ல நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ல இந்த சிப்செட்டை யூஸ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு நல்ல டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. கேமிங் சென்ட்ரிக் ஆகட்டும், இல்லை கேமிங் இல்லாமல் நார்மல் யூசேஜ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இந்த சிப்செட் ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிப்செட்டை ரொம்பவே சின்ன சைஸ்ல 6 nm சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல நமக்கு 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் கொடுக்கிறதுனால ஒரு பெரிய பேட்டரி லைஃபும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கும் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இந்த Snapdragon 695 சிப்செட்டோட 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்ற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஆகட்டும், இல்ல பேட்டரி லைஃப் வைஸ் ஆகட்டும், ரெண்டுத்துக்குமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனா கண்டிப்பா OnePlus கிட்ட இருந்து இருக்கும். அதுவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப், என்ன மாதிரியான கேமரா செட்டப், என்ன மாதிரியான கேமரா ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்றத பற்றின எந்த ஒரு எக்ஸாக்டான டீடைல் இல்லை லீக்ஸ் எதுவுமே இப்போதைக்கு நமக்கு கிடைக்கல. பட் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விஷயம் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா சென்ட்ரிக்காக பெருசாக எதுவும் மெனக்கட மாட்டாங்க. இவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய அதே கேமரா செட்டப் இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் ரிட்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அந்த வகையில் செல்ஃபி கேமரா ஆஸ் யூஷுவல் OnePlus உடைய எல்லா ஸ்மார்ட் ஃபோனையும் கொடுக்கக்கூடிய அதே 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா சோனி சென்சாரோட
கம்பைன் பண்ணி இந்த ஒரு செல்ஃபி கேமரா அப்படின்றது நமக்கு எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ரியர் கேமரான்னு வரும்போது பேக் சைடு 3 கேமரா இருக்கும். அதுல பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது கூடவே சப்போர்ட்டிவ்க்கு 2 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி 2 கேமரா மட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுலயும் இந்த ஸ்மார்ட் போனுடைய இந்த 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரால இதுக்கு முன்னாடி அவங்களுடைய நாட் சிஇ ஸ்மார்ட் போன் எல்லாம் கொடுத்தாங்களே அந்த மாதிரி ஆம்னிவிஷன் சென்சரோட பேக் பண்ணி இந்த 64 மெகா பிக்சல் கேமரா வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அந்த வகையில் ஒருவேளை ஆம்னிவிஷன் கேமராவோட இந்த 64 மெகா பிக்சல் கேமராவை எடுத்துட்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா கேமரா சென்ட்ரிக்கா பெருசா ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. அண்ட் இதுக்கு முன்னாடி நாட் சியும் கேமரா சென்ட்ரிக்கா ஒன்றும் பெருசாலாம் பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால இந்த ஸ்மார்ட் போனும் கேமரா சென்ட்ரிக்கா ஒரு ஆவரேஜான ஸ்மார்ட் போன் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதை தாண்டி இந்த ஸ்மார்ட் போனுடைய அதர் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது இதுல AMOLED டிஸ்ப்ளே கிடையாது அப்படின்றதுனால கண்டிப்பா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுப்பாங்க. பட் டுவல் ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் 3.5mm கான ஆடியோ ஜாக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் மெயினா டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் எக்ஸாக்ட்டா வேற என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஃபைனலி இந்த ஸ்மார்ட் போனுடைய பட்ஜெட் செக்மெண்ட் என்ன பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த OnePlus Nord CE2 Lite அப்படின்ற ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் போன் OnePlus கிட்ட இருந்து மார்க்கெட்ல லோவஸ்ட் பிரைசிங் ஸ்மார்ட் போனா வரப்போகுது, பட்ஜெட் செக்மெண்ட்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. அந்த வகையில் OnePlus கிட்ட இருந்து இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல லோவஸ்ட் பிரைசிங் ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா 24K அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்ல தான் அவைலபிளா இருக்கு. அதனால அதை விடவுமே கம்மியான பிரைசிங்ல மோஸ்ட்லி 20K இல்ல 20Kக்கும் கம்மியா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 19,999 அப்படின்ற மாதிரியான பிரைசிங்க்கு இந்த OnePlus Nord CE2 Lite அப்படின்ற ஸ்மார்ட் போன் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை 20K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நாம இந்த வீடியோல சொன்ன இந்த ஸ்பெக் ஷீட்டோட இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா OnePlus கிட்ட இருந்து ஒரு நல்ல டீசென்டான ஒரு ஸ்மார்ட் போனா கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பட் அதை தாண்டி மற்ற ஸ்மார்ட் போன் இந்த பிரைஸ் செக்மெண்ட் இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் போனோட இது காம்பீட் பண்ணணும் அப்படின்னு பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் போன்ல 2 சேஞ்சஸ் மெயினா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஒன்று இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளேவோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி கேமராவில் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் புதுசா. இப்பெல்லாம் ரீசெண்டா இந்த பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன்லேயே கேமரால ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் கொடுக்குறாங்க ஒரு சில பிராண்ட். அந்த மாதிரி இந்த OnePlusம் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இந்த ஸ்மார்ட் போனை கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்ல எடுத்துட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படின்னா இந்த சென்சார் ஆம்னிவிஷன் சென்சாருக்கு பதில் ஏதாவது சோனியோட புது சென்சார் அப்படி ஏதாவது யூஸ் பண்ணாங்கன்னா கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனால் அதே சமயம் இப்போ வரைக்கும் கேமரா சென்ட்ரிக்கா பெருசா எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்ப்போம் இந்த OnePlus Nord CE2 Liteல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க. நாம இந்த வீடியோவில் சொன்ன இதே எக்ஸாக்டான ஃபீச்சர்ஸோட வரப்போகுதா இல்ல இதுல ஏதாவது ஒரு சில விஷயத்தை இன்னும் அப்கிரேட் பண்ணி இல்ல டவுன் கிரேட் பண்ணி கொண்டு வர போறாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். மற்றபடி நீங்க இந்த ஸ்மார்ட் போன்ல என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, இந்த OnePlus Nord CE2 Lite ஸ்மார்ட் போன்ல இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருந்தா நல்லா இருக்கும், இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஸ்பெக் ஷீட் என்ன அப்படின்றதையும் அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.